வீடியோ கேப்சர் பண்ணும்போது சரௌண்டிங் ஏரியாவையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? எடுத்த ஃபுட்டேஜை ப்ரிவ்யூ பார்க்கும்போது உங்கள் ஃபிங்கர் ஸ்லிப் ஆகி அதில் தெரியுதா? சீனில் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் ஒரு சிம்பிள் டூலில் இருக்குது, கிராப்பிங். விஎஸ்டிசியில் அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெங்கட்ராஜ். நம்மளோட திரைக்ராஃப்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எடிட்டிங் ப்ராசஸில் வீடியோ ஸ்பிளிட்டிங் எப்படி ஒரு இன்றியமையாததாக இருக்கோ அதே மாதிரி வீடியோ கிராப்பிங் ஃபியூச்சரும் ரொம்ப முக்கியமான ஒன்று. விஎஸ்டிசி வீடியோ எடிட்டரில் இருக்கிற கிராப் டூல்ஸை யூஸ் பண்ணால் இந்த எல்லா கேள்விகளுக்கும் சொல்யூஷன் கிடச்சிடும். அது மட்டும் இல்லை, வீடியோவில் இருக்கிற பிளாக் ஏரியாஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் வீடியோஸ் கிரியேட் பண்ணும்போது வித் அண்ட் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த கிராப் டூலை நாம் யூஸ் பண்ணலாம். விஎஸ்டிசி இன்டர்ஃபேஸில் வீடியோவை கிராப் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது, சிம்பிள் அண்ட் அட்வான்ஸ்ட். இந்த வீடியோவில் நாம் சிம்பிள் மெத்தடை பார்க்கலாம். சிம்பிள் மெத்தடில் இதை பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று டைரக்ட் கிராப்பிங், இன்னொன்று எஃபெக்ட் பேஸ்ட் கிராப்பிங். இப்போது டைரக்ட் கிராப்பிங் பண்ணுறதுக்கு வீடியோவை செலக்ட் செஞ்சு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ, கட்டிங் அண்ட் ஸ்பிளிட்டிங்கில் கிராப் பார்டர்ஸ், இங்கே இந்த கிராப் டூலை கிளிக் பண்ணால் கிராப்பிங் விண்டோ ஓப்பன் ஆகும். இல்லை எடிட்டர் டேப், இங்கே கட்டிங் அண்ட் ஸ்பிளிட்டிங் செக்ஷனில் கிராப் டூல்ஸ், இதில் கஸ்டம் ரீஜன் சூஸ் பண்ணாலும் சேம் கிராப்பிங் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற ஜூம் ஸ்லைடரை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லை கீபோர்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் கீயை ப்ரெஸ் பண்ணாலும் ஜூம் இன் அவுட் ஆகும். இப்போ இந்த வீடியோவில் எனக்கு ஆடு இருக்கிற இந்த போர்ஷன் மட்டும்தான் வேணும், மற்ற புல்வெளி எதுவும் தேவையில்லை. இந்த டாட்டட் ஃப்ரேமை வீடியோவில் எந்த பகுதி நமக்கு வேணுமோ அதை மட்டும் இப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கலாம். ஸோ டைரக்ட் கிராப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நாம் வேண்டாம்னு கட் பண்ண பகுதி பர்மனெண்ட்டாக ரிமூவ் ஆகிடும். அந்த போர்ஷனில் பிளாக் பார்டர்ஸ் உருவாகிடும். இந்த பிளாக் பார்டர்ஸ் வீடியோ கிளிப் முழுவதும் டிஸ்பிளே ஆகும். நாம் குவிக்காக கார்னர்ஸ் அண்ட் எட்ஜஸை கட் பண்ணணும்னு நினச்சா இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எஃபெக்ட் பேஸ்ட் கிராப்பிங். இந்த மெத்தடில் கிராப்பிங் ஜஸ்ட் ஒரு டூலாக இல்லாமல் டைம்லைனில் ஒரு லேயராக டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் மாதிரி ஆப்ஜெக்டாக ஆட் ஆகிடும். அதுக்கு எடிட்டர் டேப், வீடியோ எஃபெக்ட்ஸ், டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், கிராப். இப்போது ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ, கிராப் எஃபெக்ட் செட்டிங்ஸ், ப்ராசஸிங் மோட் ஆட்டோ செலக்ட், அது அப்படியே இருக்கட்டும். கிராப் மோடில் கிராப் அண்ட் ரீசைஸ் அண்ட் கிராப் பார்டர்ஸ்னு 2 ஆப்ஷன்ஸ் பாப்அப் ஆகுது. நாம் கிராப் அண்ட் ரீசைஸ் சூஸ் பண்ணலாம். அடுத்து ஆஸ்பெக்ட் கரெக்ஷன் மோட்லையும் கரெக்ஷன் டு ஸ்மாலர் சைஸ் அண்ட் கரெக்ஷன் டு பிக்கர் சைஸ்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் கரெக்ஷன் டு ஸ்மாலர் சைஸ் செலக்ட் பண்ணுறேன். இப்போ கிராப்ட் பார்டர்ஸ் கீழே இருக்கிற கிராப் டூல்ஸை கிளிக் பண்ணுறேன். இங்கேயும் ஃபஸ்ட்டு மெத்தடில் பண்ண மாதிரி டாட்டட் ஃப்ரேமை வீடியோவில் எந்த பகுதி நமக்கு வேணுமோ அதை மட்டும் இப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் செஞ்சுட்டு அப்ளை எஃபெக்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தடில் என்ன அட்வான்டேஜ்னால் பிளாக் பார்டர்ஸ் இல்லாமல் வீடியோ பெர்ஃபெக்டாக க்ராப் ஆகி இருக்குது. இன்னொன்று, நாம் க்ராப் பண்ண போர்ஷனை தேவை ஏற்பட்டால் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதாவது கட் பண்ண பகுதியை மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறது, இல்லை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணுறது, எல்லாமே பாசிபிள். அதே மாதிரி பெரிய வீடியோஸில் ஒரு போர்ஷனை மட்டும் க்ராப் செஞ்சுட்டு மீதி உள்ள போர்ஷனில் வேறு ஏதாவது அனிமேஷன்ஸும் ஆட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்ததெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எடிட்டிங் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம திரைக்ராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா எனக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளோட அடுத்த சாப்டரில் ஸ்கூல் ஆனுவல் டே, சில்ட்ரன்ஸ் டே, இல்லை டெம்பிள் ஃபங்க்ஷன்ஸ், வெட்டிங் ரிசப்ஷன் மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு ஒரிஜினல் பேக்ரவுண்டை எப்படி சேஞ்ச் பண்ணி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தெரிஞ்சுக்கிட்டால் உங்கள் வீட்டில் நடக்கிற எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸையும் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி உங்கள் விருப்பம் போல் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். விஎஸ்டிசி ஃபுல் பிகினர் கோர்ஸ் பிளேலிஸ்ட் லிங்க்கையும் ஷார்ட்ஸ் பிளேலிஸ்ட் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை ரிவ்யூக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க வீடியோ எடிட்டிங்கை பேசிக்லேருந்து கற்றுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென்,
பை டு யூ ஆல்.